ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆங்கில புத்தாண்டு எப்படி போயிடுச்சு? இந்த ஆங்கில புத்தாண்டை பற்றி தான் இப்போ பேசுகிறதுக்கு போட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம், என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க, சந்தேகத்தை தான் கேட்குறேன். இப்போ நம்ம இருக்கிறது தமிழ்நாடு, ஓகேங்களா? இந்தியா தமிழ்நாடு அப்படின்றோம். இப்போ நம்ம ஆனால் முக்கால்வாசி நிறைய பேர் தமிழ் புத்தாண்டை கொண்டாடுறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரையும் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறதே கிடையாது. எல்லாம் அந்த ஆங்கில புத்தாண்டை தான் 12 மணிக்கு கோயில் நிலை திறந்துருக்குது, கோயில் போகிறாங்க, வெடி வெடிக்கிறாங்க, அப்புறம் சாமி கும்பிட்றாங்க, புது ட்ரெஸ் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ் புத்தாண்டு நான் கொண்டாடி அதே தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி எந்த கோயிலும் திறந்து நான் பார்த்ததில்ல. வெடி வெடித்தது கிடையாது, புது ட்ரெஸ் போட்டது கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் டைமில் அப்போ ஆங்கில புத்தாண்டு அந்தளவுக்கு ஃபேமஸாக யாரும், ஏன்னா கிறிஸ்டின்காரங்க அவங்க தான் கும்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வரையும். இந்த கோயிலுக்கு நான் போனதும் கிடையாது. அப்போலாம் கோயில் 12 மணிக்கு தூங்குவோம், நல்லா படுத்து நல்லா தூங்குவோம். இப்போ வர வர கோயிலுங்க அங்கங்கே திறந்து கிடக்குது, எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, ஓகேங்களா? தமிழ் புத்தாண்டு அப்போ நல்லா கொண்டாடுவோம். பாயசம் வடை எல்லாம் சுட்டு எங்கள் பாட்டி கொடுப்பாங்க. எல்லாம் நல்லா இதெல்லாம் செஞ்சு தமிழ் சித்திரைனாலே ஒரு விசேஷமாக இருந்துச்சு. ஏன் அதை இப்போ காலங்கள் ஜெனரேஷன் மாற மாற ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறீங்க. அங்கே பீச்சில் ஆட்டம் பாட்டம், அப்புறம் எங்கே கிளப்புங்கள ஆட்டம் பாட்டம். அவங்க இப்போ நம்ம தமிழ் புத்தாண்டை வந்து நம்ம தான் கொண்டாடணும். ஆங்கில புத்தாண்டு தான் அது வெள்ளைக்காரங்க அவங்க நாட்டுக்காக அது கண்டுபிடிச்சது. அவங்க இங்கிலீஷ் காலண்டருக்காக அது இங்கிலீஷ் காலண்டர் வந்து அதில் அப்படி வந்து, ஆனால் அந்த இங்கிலீஷ் காலண்டர் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன் எனக்கு ஒரு சந்தேகத்தை தான் கேட்குறேன், தப்பாக மட்டும் யாரும் எடுத்துக்காதீங்க. இப்போ இங்கிலீஷ் காலண்டர் அடிக்கிறதுக்கு பதில் தமிழ் காலண்டர், தமிழில் ஃபஸ்ட்டு சித்திரை 1 ஜனவரி, இப்போ இதில் 1 இருக்குங்களா, அப்போ சித்திரை 1 அதில் அப்போ நம்ம தமிழ் காலண்டர் சித்திரை 1 போட்டு தமிழில் இங்கிலீஷ் நம்பரை வந்து கீழே சின்னதாக. இப்போ இங்கிலீஷ் காலண்டரில் வந்து ஜனவரி 1 பெருசாக போட்டிருக்காங்க, நம்ம தமிழ் எழுத்து வந்து சின்னதாக இருக்குது, தமிழ் நம்பர் வந்து சின்னதாக இருக்குது. ஏன் நம்ம இதை யோசிக்கக்கூடாது? எனக்கு தோணுச்சு, அதை கேட்குறேன். நம்ம ஏன் இதை யோசிக்கக்கூடாது? தமிழ் காலண்டரில் நம்ம எழுத்தை பெருசாகவும் அவங்க எழுத்தை சின்னதாகவும் போட்டு நம்ம தமிழ் மொழிப்படி அப்படியே வந்து அந்த ஜெனரேஷன் நல்லாயிருக்கும். நம்மளும் தமிழண்டா அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இருக்கும்ல. அந்த இங்கிலீஷ் காலண்டரில் நான் பார்க்கும்போது முன்னெல்லாம் தோணலை. இப்போ முன்ன அப்போ கொண்டாடினது கிடையாது, அந்த ஆங்கில புத்தாண்டில் கொண்டாடினது கிடையாது. இப்போ ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுறதுனால இந்த கேள்வியில் எனக்கு கொஞ்சம் கேட்கணும்னு தோணுச்சு. தப்பாக இருந்தால் மன்னித்து விடுங்கள், கரெக்டாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தோணுனதே கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. பாய். எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லோரும் இந்த வருஷம் எல்லாருமே நல்லா இருங்க, நல்ல லைஃப் வாழுங்க, நல்ல ஒரு கடை இல்லாத வாழ்க்கை, ஒரு சண்டை இல்லாத வாழ்க்கை. மெயினாக என்ன சொல்லுவாங்க, இந்த கஞ்சா, இந்த என்ன சொல்கிறாங்க பசங்க இப்போல்லாம் சாப்பிட்றாங்க, அதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு பசங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணி லைஃப்பை முன்னேற பாருங்கள். அது ரொம்ப நல்லது. லைஃப் பண்ணி முன்னேறினீங்கன்னா பார்க்கறதுக்கு பெற்றவங்களுக்கு ஒரு பூரிப்பாக இருக்கும், ஒரு ஆசையாகவும் இருக்கும். ஒவ்வொருத்தரையும் நீங்கள்லாம் கஞ்சா அடிச்சுட்டு வெட்டுறதை குத்துறதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். இந்த வருஷமாவது நம்ம நல்லா இருக்கணும்டா அப்படின்னு ஒரு இதை நோக்கி போங்க, எதையாவது சாதிக்கணுன்ற மாதிரி போங்க. நம்ம தமிழ்நாடும் முன்னேறட்டுமே. ஒரு எங்கேயோ இருக்குன்னு கேள்விப்பட்டேன், கொஞ்சம் முன்னாடி ஒரு 10 பேஜ்லையாவது முன்னாடி வரட்டுமே. அந்த மாதிரி தமிழகத்தை கொண்டு வர மாதிரி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்போர்ட் பண்ணுங்கன்னு இது சொல்ல மறந்துட்டேன். சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு சிலர் சப்போர்ட் அதாவது அது என்ன சொல்லுவாங்க, அது எனக்கு வரல, அந்த பட்டன் அமுக்கிட்டு அப்புறம் திரும்ப போனால் வெளியே போயிடுறாங்க. ஒரு டைம் 180 இருக்குது, அப்புறம் பார்த்தா
179 வருது. வெளியே போயிடுறாங்க பிள்ளைருக்கு. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நாள் பார்க்கலாம். லைவ் காலில் வரேன், கண்டிப்பாக பேசலாம். மெசேஜ் போடுங்க. அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியும். பாய்.